கண்ணன் மணி வண்ணன் அடி கோபிமாரே அவன் காதல் தன் போதுகிறான் பாங்கிமாரே அவன் வெண்ணையுண்ட வயனடி கோபிமாரே அவன் வேதாந்த கரண்ணடி பங்கிமாரே பஞ்சவர்க்கு தூது சென்றான் கோபிமாரே அவன் பற்கடலில் தூங்குகிறான் பாங்கிமாரே அவன் வெண்ணையுண்ட வயனடி கோபிமாரே அவன் வேதாந்த கரண்ணடி பங்கிமாரே சர்வற்ற சிவநாம சங்கீர்த்தனம். டெல்டா மாவட்டங்களோட தலைநகர், தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம், கட்டி 1000 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் பிரமிச்சு பார்க்க வைக்கிற பெரிய கோயில், பூமியோட ரத்த நாளங்கள் மாதிரி காவிரி பறந்து விரிஞ்சு பாயிற வண்டல் மண் இருக்கிற செழிப்பான பகுதி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். தஞ்சாவூரோட மூல முடுக்கில் கூட கலைகள் இன்னமும் உயிர் துடிப்போட இருக்குது. இசை, நடனம், நாடகம் இது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் செய்கிற கலை தொழில்களும் இங்கே நிறைய இருக்குது. கலைகளோட தலைநகரம்னா அது தஞ்சாவூர் தான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளோ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். வானத்தை முட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டம் இப்போ வரைக்கும் மனசு விட்டு போகல. சுற்றி மலைகளே இல்லாத ஒரு ஊரில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்போ ஒரு கோயிலை கட்டினாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப துல்லியமாக அளந்து வச்ச மாதிரி இருக்குது அதோட கோபுரம், கோபுரத்துக்கு மேலே இருக்க விமான கற்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒட்டுமொத்தமாக அந்த கட்டுமானத்தில் இருக்கிற நேர்த்தி, இது எல்லாமே பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. கோயிலையும் கோபுரத்தையும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே எழுத்தாளர் கவிஜீவனை பார்க்கலான்னு மேலராஜ வீதிக்கு போனோம். கவிஜீவன் தஞ்சாவூர்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு கவிஞர். அவர் தஞ்சாவூரோட நகர அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், நீர்நிலைகள் இதை பற்றி பேசினார். தஞ்சாவூருங்கிறது என்னை பொறுத்தவரை ரோம் நகரம் இருக்குது பாருங்கள், ரோம் நகரத்தினுடைய கட்டுமானம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் இருந்திருக்கிறோம். இங்கே தஞ்சாவூர் ஆண்டவங்க வந்து நிறைய பேர். இதனுடைய எச்சசொச்சமாக இருக்கிற இது வந்து சந்துகள் பேர்கள் எல்லாம் இன்னமும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து முஸ்லீம் பேர்கள் இருக்கிற சந்துகள் இருக்குது. நாணயக்கார செட்டி தெருன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து சகா நாயக்கன் வீதின்னு ஒன்று இருக்குது. மேலை வீதி மிக புராதனமான ஒரு தொன்மை வாய்ந்த இடம். ரெண்டு வந்து இங்கே மேலை வீதியில் இருக்கிற கட்டடங்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதி அல்லது மத்தியமத்தில் எப்படி இருந்ததுன்னா நாலி ஓடுகள் வேந்த வீடுகள் இருப்பாருங்க. அந்த பழைய ராமர் ஓடுன்னு சொல்லுவாங்க. அது குளிர்காலத்தில் வந்து வெப்பத்தையும் வெப்ப காலத்தில் குளிரையும் தரக்கூடிய ஒரு தன்மையில் ஒன்று. சுற்றிலும் நிறைய குளங்கள் இருந்தது. அழகி குளம், அது வந்து ராணிக்காக கடல் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அமைச்ச ஏரின்னு கூட அதை சொல்லுவாங்க. அதுவும் அறிவிப்பு. தஞ்சாவூருடைய அமைப்பு எப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா கீழே சரிஞ்சு இந்த ஊருக்குள்ளே அந்த தண்ணி பாயணுங்கிற அளவுக்கு சரிவான இடத்துல, எவ்வளோ சரிவான இடத்துல வீடு அமைக்கணும், எந்தெந்த இடத்துல குளம் அமைக்கணும்னு பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவது இங்கே சேவப்ப நாயக்கன் ஏரி, நாயக்கர் காலகட்டத்தில் சேவப்ப நாயக்கன் ஏரின்னு ஒரு ஏரி இருந்தது. அது வந்து மாடுகள், குளங்கள், இந்த ஆவினங்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்காக இருந்தது. தஞ்சாவூரில் இன்னமும் உயிர் துடிப்போடு இருக்கிற கலை தொழில்கள் பற்றி அவர் பேசினார். உணவு முறைகள் பற்றியும் அதோட வரலாற்று பின்னணியை பற்றியும் ரொம்பவே சிலாகிச்சு பேசினார்.
ராஜுக்கள்னு ஒரு இனம் இருந்திருக்கு. நம்ம ராஜபாளையத்திலேருந்து புறப்பட்டு வந்ததாக வந்து தகவல். அந்த ராஜுக்கள் இனம் தான் வந்து இந்த இவங்களோட மராட்டியர்களோட சேர்ந்து அந்த கலைகளை உள்வாங்கி அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் வந்தது தான் அந்த டான்சிங் டால்னு இப்போ சொல்கிறாங்களே, அந்த தலை ஆட்டுற ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். அது வந்து மராட்டியர்கள் காலத்தில் எப்படி சொல்கிறது, அதை உருவாக்குன அந்த கலை. அது வெத்தலைக்கு போடுறோம்னு சுண்ணாம்பு, கிழிஞ்ச சுண்ணாம்புன்னு கொண்டு வந்தது வந்து நம்ம மராட்டியர் காலகட்டத்தில் தான். மகர சங்கராந்தி அன்னைக்கு அது என்ன செய்வாங்க, அந்த பல காய்களை போட்டு அரிஞ்சு அதை வந்து ஒரு கூட்டாக வச்சு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க அது. அப்புறம் வெறுமனை பால் ஆடை இருக்குது பாருங்கள், பால் ஆடை வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம கசகசா, பட்டை, அது எல்லாத்தையுமே சேர்த்து பயாசம் ஒன்று மராட்டியரில் செஞ்சுருக்கிறாங்க. அது ராஜவம்சத்து அந்த மேல்மட்ட மேல் வர்க்கத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டோட பேர் விட்டல் மந்திர். அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் போயிட்டே இருக்கும். அவ்வளோ நீளமாக அவ்வளோ பழமையாக இருந்துச்சு அந்த வீடு. அந்த வீட்டில் இருந்த சிவாஜி ராவ் ஜவஹர்லால் நேருட்ட பிஏவாக இருந்திருக்காரு. அவர் தான் எங்களுக்கு அந்த வீடை சுற்றி காமிச்சார். இந்த வீடு வந்து 145 years ஓல்ட் ஹவுஸ். இந்த பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அஜந்தா எல்லோரா டைப் பிக்சர். இது வந்து 8 கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே முதல்ல இந்த வாசப்படி பார்த்தீங்கன்னா 8 வாசப்படி இருக்கும். டோட்டல் 8. 8வது வாசப்படின்னு பார்த்தா கூட தெரியும். இது வந்து முதல்ல செங்கல் தரையாக தான், கீழெல்லாம் வரும். அப்போல்லாம் சிமெண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் சுண்ணாம்பு தான், சுண்ணாம்பு சவர் தான் இது. இந்த உத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பர்மா டீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி 500 உத்தரம் இருக்குது. திஸ் ஒரு மெயின் ஹால். இது மெயின் ஹால். இந்த தூணெல்லாம் ஆக்சுவலி கல் தூண். இதெல்லாம் மேலே பிளாஸ்டர் பண்ணியிருக்கு. இப்போது இதெல்லாம் டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் தான். இல்லை, இதெல்லாம் கோல்டு ஆக்சுவலி. இதெல்லாம் ரியல் ஸ்டோன்ஸ். இந்த பழம் அந்த மாதிரி அந்த மாதிரி. இது வந்து இந்த படம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, வேர்ல்டு எங்கேயுமே இல்லை இந்த படம். இது ஒன்லி பிக்சர் அவைலபிள் இந்த என்டையர் வேர்ல்டு. இது வந்து இந்த பூமாத்தான்னு சொல்லுவாங்க. இதில் வேரியஸ் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஆல் பெயிண்டட். இந்த மகாபாரதம் ராமாயணம் பார்த்தீங்களா, அதில் இன்சிடென்ட்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண பாருங்கள். இது பாருங்கள், ஒட்டியான பாருங்கள், சரி பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்டிங்கள் இது இந்த படம் எங்கேயுமே இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பழைய அரண்மனை மாதிரி இருந்த அந்த வீட்டில் பழைய பொருட்கள் நிறைய இருந்தது. பழைய டேபிள், மை தொட்டி எழுதுகிற பேனா, மர்ஃபி ரேடியோ, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். கொளுத்துற வெயில் காலத்தில் கூட அந்த வீடு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருந்துச்சு. இது வந்து இந்த ஓல்டஸ்ட் ஹீரோமா இந்த லோகமானிய திலக்கெலாம் இருந்தால் பார்த்தீங்களா, அவங்க உட்காந்து எழுதுகிற படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி இருக்குது. இது வந்து சைடில் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் லைக் திஸ். அது இது வந்து இது டெஸ்க் மாதிரி. இது இங்க் பாட். இது ஆல் ஓல்டு. இதெல்லாம் எங்கள் தாத்தா எழுதின டைரி. இதெல்லாம் ஆல் 1936. இதெல்லாம் ஆக்சுவலி கிளாஸ் ஆல் பெல்ஜியம் கிளாஸ். உள்ளே இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது உள்ளே கேண்டில் வைப்பாங்க. அந்த வீட்டை பார்த்து முடிச்சுட்டு தென்னமநாட்டில் இருக்கிற பிருந்தாவன கும்மியை பார்க்கலான்னு போனோம். முண்டவாயனே கோபி மாறே அவன் அனந்தயனே பாக்கி மாறே அவன் அறிமுகமானவன் கோபி மாறே நாம் பெரும்பாலும் பெண்களோ இல்லை சின்ன பசங்களோ ஆடுற கும்மியை தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரத்தநாடுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னமநாட்டில் நடுத்தர வயசுலேருந்து நல்ல வயசான தாத்தா வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்மி ஆடுறாங்க. வைணவ மரபில் கண்ணனை தன்னோட காதலனாக உருவகிச்சுக்கிட்டு கோபியர்கள் ஆடுறத பிருந்தாவன கும்மின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கை கண்ணனாக உருவகிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் சுற்றி இருந்து அந்த ஆட்டத்தை ஆடுறாங்க. கிருஷ்ணராமா கோவிந்தா ஹரி ராம கிருஷ்ணா கோவிந்தா
கோவிந்தா ஹரி ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரி வாமன மாதவ கோவிந்தா ஜரகேசவ ராகவ விஷ்ணு லட்சுமி நாயக நரசிம்மா நந்தானந்தன கோவிந்தா ஹரி ராம கிருஷ்ணா கோவிந்தா. தென்னம நாட்டில் ரொம்ப காலமாகவே இந்த ஆட்டத்தை ஆடிட்டு வராங்க. ஆரிய மரபு சார்ந்த இந்த கலையை அப்படியே திராவிட கலையாக உள்வாங்கி இவங்க ஆடுறாங்க. இந்த ஆட்டக்கலை பற்றி சதானந்தன்ற ஒருத்தர் விளக்கமாக பேசினார். சுடர்மணிகள் இமைக்கும் துவாரகா யுகத்திலே ஸ்ரீ பெருமாள் அவர்கள் கிருஷ்ணனாக அவதரித்தார். அவருடைய சப்பானி பருவம் முதல் சுந்தர பருவம் வரை நடந்த பல நிகழ்ச்சிகளை இங்கே ஆடலாகவும் பாடலாகவும் சேர்த்து நாங்கள் எங்களுடைய ஊரிலே ஒரு மகான் தோன்றி இங்கே பிரபந்தத்தையும் இந்த பிருந்தாவனத்தையும் உருவாக்கி எங்களுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வாழையடி வாழையாக அவர்களுக்கு பின்னால் நாங்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். பெருநகருள் சென்னே பொன்னே திகைக்கையால் அனைவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டே கண்ணினைகள் எழுதுகளோ கழிக்கும் நாளே வாயோரு ரையோரு உகந்தலாண்ட வளையுடம் பிள்ளகள் நாகம் உமிழ்ந்த சென்று பலவிதமான கும்மி அவங்க ஆடினாங்க. முதல்ல கைகளை தட்டி ஆடினாங்க. அதுக்கப்புறம் 2 கையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு பெண்கள் ஆடுற மாதிரி ஆடினாங்க. வெண்ணை திருந கண்ணனை ஓடி போய் பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு நாடக பாவனைகளோட அவங்க விளக்கில் வந்து நாங்கள் கண்ணனை விளக்கில் ஜோதிமயமாக ஏற்படுத்தி கண்ணனை அதில் சாப்பிட்டு கண்ணன் அது வந்து அமருமாறு சில சுவலங்கங்களை சொல்லி அவரை அந்த விளக்கில் அமர்ந்து இருப்பதாகவும் நாங்கள் எல்லாம் ஆயர்குலத்து கோபியர்களாக இதிலே சுற்றி வந்து அந்த கண்ணனையோடு விளையாடுவதாகவும் அந்த நிகழ்ச்சியை உருவாக்கி செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கோபிஸ்திரிகளாக மாறி ஆடுவதாகவே லயித்து கொண்டு தான் அந்த பாடல்களையும் ஆடல்களையும் சேர்த்து ஆடுவோம். ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தாலும் அவங்க யாருமே கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை. அவ்வளோ பிரிஸ்காகவும் உற்சாகமாகவும் அவங்க ஆடினாங்க. பாடிக்கிட்டே அதே நேரம் கும்மிலையும் கவனம் பேசுக்காமல் அவங்க ஆடினாங்க. இந்த பிருந்தாவன கும்மியில் கிட்டத்தட்ட ஒரு
6-7 முறைகள் இருக்கின்றது. அதில் முதலாக பெரிய கும்மி என்றும், தன்னை சுத்தி கும்மி என்றும், 3ஆம் அடி கும்மி என்றும் செய்து கொண்டு இருக்கின்றோம். பிருந்தாவன பஜனை நிகழ்ச்சிக்கிறது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே பாடுவோம். ஆக பிருந்தாவன கீர்த்தனையும் ஒரு 18-20 கீர்த்தனை பிருந்தாவனத்துக்குன்னு இருக்குது. திவ்ய பிரபந்தத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாடல்கள் பாடுவாங்க. தியாகராஜ கீர்த்தனையை ரொம்ப அதுவும் பாடுவாங்க. அதே மாதிரி இன்னும் பக்தி பாடல்கள் சில ஏரியாக்களில் பக்தி பாடல்கள் பாடக்கூடிய கேட்பாட்டினா செய்வாங்க. மாயக்காரனடே கிருஷ்ண மகிமைக்காரனடே ஆயர்வாடிக்குள்ளே உன் மகன் யாருக்கும் வணங்க மாட்டான். பாக்கும் மரத்தடியிலே கிருஷ்ணன் பந்துகள் அடையிலே. முழுக்க முழுக்க தங்களை அப்படியே பெண்களாக உருவச்சிட்டு அவங்க ஆடின ஆட்டத்தில் காதல் ரசமும் பெண்கள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நளினமும் இருந்துச்சு. பாட்டும் அவ்வளோ ரொமான்ஸாக இருந்துச்சு. பாலை வைத்து கொடி என்றான், சின்ன பிள்ளை தாண்டி யாரையும் விட்டு மயக்குறனே. என்ன சொன்ன போதும் உனக்கு ஏற்றுமையல் தோதா. கன்றுகள் மைத்த வண்டி வேணு காணங்கள் செய்த வண்டி. புன்னை மரத்திலே கிருஷ்ணன் புன்னகை கொண்ட வண்டி. எங்கும் நிறைந்த வண்டி கிருஷ்ணன் இறந்த நடனடே. தகு சக்கர நடி கிருஷ்ணன் தருஜ பல நடி. அயல்குளம் நெண்ணிலே கிருஷ்ணன் அவலரமான மட்டி. அயல்குளம் நெண்ணிலே கிருஷ்ணன் அவலரமான மட்டி. பெருமளை உயிரை தியாக வைத்த வண்டி. மலையுண்டு உயிரை தியாக வைத்த வண்டி. மாயக்காரனடி மகிமைக்காரனடி. சர்வநாம சங்கீர்த்தனம். தஞ்சாவூரில் ஆட்டக்கலைகள் மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான கைவினை தொழில் கலைகளும் நிறைய இருக்குது. வீணை செய்கிறவங்க, சீவாளி செய்கிறவங்க, நாகசோரம் செய்கிறவங்க, தலையாட்டி பொம்மை செய்கிறவங்க, இப்படி நிறைய பாரம்பரியமான தொழில்கள் அங்கே கொட்டி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் ஐம்பொன் சிலை செய்கிறது. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் சுவாமிமலைக்கு போயிருந்தோம். அங்கே தலைமுறையாக சிலைகள் செய்கிற ஸ்ரீகண்ட ஸ்தபதியாக பார்த்தோம். அவர் சிலை செய்யல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார். ஒரு சிலையை செய்யணுன்னா ஒரு தசத்தாள பிரமாணத்தில் தான் நாங்கள் செய்வோம். முதல்ல நாங்கள் சுவாமிமலை அளவு முளக்கோல்னே உண்டு. அது தென்னை ஓலையில் தான் நாங்கள் இந்த அளவு பிரமாணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். முதல்ல தென்னை ஓலையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இதை நாங்கள் 124 பாகம் உயரத்தை நாங்கள் முதல்ல நிர்ணயிச்சுக்குவோம். இது 16 அங்குலம். இந்த அங்குலம் உள்ள சிலை நான் பண்ணுறேன்னா உயரத்தை முதல்ல நிர்ணயிச்சுக்குவேன். பிண்டம் பிடிச்சி போடுறதுன்னு பேர். இந்த அளவுப்படி இந்த உருவத்தை நாங்கள் உருவாக்குறோம். முழுகலை முதல்ல ஒரு ரஃப்பாக தான் இந்த அளவுப்படி நாங்கள் இந்த தலைப்பகுதியை நாங்கள் இந்த அளவுப்படி நாங்கள் நிர்ணயம் பண்ணி இந்த பிண்டத்தை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மெழுகெல்லாம் வச்சு இந்த பிண்டம் அளவுப்படி பண்ணிவிட்டு இந்த பார்வதி சிலையாக இருக்கிறதால இந்த பெண் வடிவத்தை நாங்கள் இந்த மாரி நாங்கள் கொண்டு வர்றோம். ஆற்று வண்டல் எடுக்கிற மண்ணை எடுத்து இந்த மாரி ஒரு 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 அங்குல கிணத்துக்கு மேலே நாங்கள் இந்த வண்டல் மண்ணை பூசிடுவோம். ஆற்றுலேருந்து எடுத்த மண் தான், வேறு எந்த கெமிக்கலும் நாங்கள் சேர்க்கலை. பூசிட்டு இதுக்கு மேலே வயக்களிமண்ணு ஒரு கோட்டிங் போடுவோம். இந்த ஆற்று வண்டல் மண்ணும் இந்த வயக்களிமண்ணும் பூசினது பிறகு
உள்ளார அயன் ராடெல்லாம் வச்சு மோல்டை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு இதை 2 பக்கமும் மண் கட்டிட்டு இந்த துவாரம் ஒன்று வைப்போம். இதுதான் ரன்வேங்கிறது. இதுக்கப்புறம் இந்த சன்லைட்டில் காய வச்சுருவோம். நல்லா காஞ்ச பிறகு இந்த மோல்டை வந்து ஒரு தலைகீழ வச்சு ஹீட் பண்ணோன்னா மண் சூடேறி இந்த மெழுகு லிக்யூடாக உருகி இந்த துவாரம் வழியாக எல்லாம் வெளியில் வந்துடும். இங்கெல்லாம் மோல்டெல்லாம் பண்ணுறது இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சன்லைட்டில் காய வச்சு கேஸ்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஹீட் பண்ணோன்னா உள்ளார உள்ள மெழுகெல்லாம் வெளியில் எடுத்துருவோம். எடுத்து தான் இந்த மெட்டலை உருக்கி இதை ஊற்றுறது. இதுதான் ரன்வேன்னு சொல்கிற அந்த ரன்வே. இது வழியாக தான் மெழுகை உருக்கி வெளியிலையும் எடுப்போம். மெட்டலில் லிக்யூடாக உள்ள உருகு நிலையில் உள்ள மெட்டலையும் இது வழியாக தான் ஊற்றுவோம். நாங்கள் கிராஃபைட் மண்ணில் தயார் பண்ண இந்த பாத்திரம் இதில் தான் மெட்டலை உருக்குவோம். 1200 ஃபாரன்ஹீட்டில் இந்த தின் மெட்டீரியல் அப்படியே லிக்யூடாக ஆகிடும். உங்களுக்கு தண்ணியாக மெட்டல் ஆன பிறகு இந்த பாத்திரத்தோடு எடுத்து இந்த எம்டி மோல்டில் தான் நாங்கள் இதை வந்து ஊற்றுவோம். இது எம்டி மோல்டில் ஃபுல்லாக லிக்யூடாக பாஞ்ச பிறகு இந்த மண்ணை உடச்சி எடுத்தோன்னா மெட்டலில் நமக்கு அதாட்டம் மெட்டலில் கிடச்சிடும், விக்கிரகம் கிடச்சிடும். இதை பாருங்களேன். கேஸ்டிங் பண்ண பிறகு இப்படி ரஃப்பாக தான் எங்களுக்கு கிடைக்கும். சிலை ஒரு ரஃப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓரெல்லாம் செதுக்கி அளவுப்படி செதுக்கி முதல்ல செதுக்கிட்டு ராவி சீவி என்கிரேவிங் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் முகத்தை தீர்மானம் பண்ணி தான் இந்த விக்கிரகத்தை நாங்கள் முடிப்போம். இதாட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செதுக்கிட்டு இதாட்டம் ராகணும். அதுக்கப்புறம் இந்த சிலை வடிவம் வந்து ராவி சீவன பிறகு இதாட்டம் என்கிரேவிங் பண்ணணும். நகாசு வேலைம்பாங்க. ஆபரணங்களை வந்து நம்ம அதில் உருவாக்குறது. அளவெடுக்கிறதுல ஆரம்பித்து மெட்டல் கேஸ்டிங், கிரேவிங், பாலிஷிங், இப்படி படிப்படியாக எப்படி ஒரு சிலை உருவாகுதுன்னு அவர் சொன்னார். ஐம்பொன் சிலை மட்டும் இல்லாமல் தலைவர்கள், முக்கியமான ஆட்களோட சிலைகளையும் அவங்க செய்கிறாங்க. சோழர்கால அளவு பிரமாணம் வந்து உலகத்தில் எந்த சிலையை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணாலும் அளவு மாறாது. அதனால தான் உலக புகழ் பெற்றது சோழர்கால படிவங்கிறது. எந்த உருவத்தையும் நம்ம வந்து சோழர்கால அளவுப்படி பண்ணோன்னாலே நல்லா அமைஞ்சிடும். அதோட வேற்றுமை மேலே உள்ள ஆபரணங்களை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். பல்லவர் காலமாக வைக்கலாம், பாண்டிய காலமாக வைக்கலாம், ஒரிஸ்டாலா ஸ்டைலு, நம்ம அலிபேடு எல்லோராவில் உள்ள ஸ்டைலில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பிரதான அளவு சோழர்கால அளவுங்கிறது உண்மை எல்லாத்துக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த சிலைகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. சுவாமிமலை சிலைகளுக்குன்னு தனியாக புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. அதை ஸ்ரீகண்ட சபதி ரொம்பவே பெருமையாக பகிர்ந்துக்கிட்டார். சுவாமிமலை பிரான்ஸ் ஐக்கான்னு பேட்டன் ரைட்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. இது வந்து மோராபாத் அலிகரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்ணி எங்கள் சிலையெல்லாம் மோராபாத் அலிகரில் வாங்கி கண்டதுண்டமாக வெட்டி அதை பாக்ஸ் மோல்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மூலியமாக நாங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட் போர்டில் ஒரு எங்களுடைய சஜஷனை சொல்லி இது வந்து பாரம்பரியமான கலை, ஆற்று வண்டல்லேருந்து எடுத்து மண்ணை எடுத்து கையில் தான் பேட்டர்ன் இல்லாமல் கையில் தான் பண்ணி நாங்கள் பண்ணுறோங்கிறத ப்ரூஃபை நான் வந்து பூம்புகாரில் இயக்குனராக நான் இருக்கும்போது என்கிட்ட அதை டாக்குமெண்டேஷன் ஒப்படைச்சாங்க. அதை நான் வந்து பூம்புகார் மூலயமா ஹேண்டிகிராஃப்ட் போர்டு கொடுத்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து அந்த அப்ஜெக்ஷனை வந்து ஓவர்லுக் பண்ணிவிட்டு எங்களுக்கு பேட்டன் ரைட்டு கிடச்சிருக்கு. 100 வருஷம் பழமையான வீடு, பிருந்தாவன கும்மி, நுட்பமான ஐம்பொன் சிலை செய்கிற கலை வடிவம், இப்படி எல்லாத்தையும் பார்த்த திருப்தியோட நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து கிளம்புவோம். அவன் பல்கடலில் தூங்குகிறான் பாஞ்சுமாரே, அவன் அவனுண்ட வயநடி கோபிமாரே, அவன் வேதாந்த கரநடி பஞ்சுமாரே, சர்வத்திர சிவநாம சங்கீர்த்தனம்.